முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, கோடி கோடியாலும் கொட்டி கொடுத்தாலும் அவ்வளவு சுலபமாக நான் யாருக்கும் கொடுக்காத வரத்தை தான் இன்று என் செல்ல பிள்ளையான உனக்கு கொடுப்பதற்காக இந்த முருகன் வந்திருக்கேன். இந்த முருகன் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் வரம் கொடுப்பதோ ஆசீர்வாதம் கொடுப்பதோ கிடையாதுன்னு உனக்கு தெரியும் தானே. ஏன்னா இந்த உலகத்து மனிதர்கள் முன்பை போல இல்லாமல் இப்போது சுயநலம் பிடித்தவர்களாக தான் மட்டுமே நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாமே கிடைச்சி நான் வாழ்க்கையில சிறப்பா செழிப்பா வாழணும்னு சுயநல நோக்கம் கொண்டவர்களாக மாறிட்டாங்க. அதனாலதான் நானும் இப்போதெல்லாம் யார் யார் என்ன செய்யறாங்கன்னு பார்த்து அவர்கள் செய்கிற நன்மைக்கும் தவறுக்கும் ஏற்று கூலி கொடுக்கக்கூடியவனாக மாறிட்டேன். இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில இப்போது இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேனா, அதற்கு என்ன காரணம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமா? முழுவதுமாக கேட்டுவிடு என் செல்வமே. உன் வேலையில ஒரு நல்ல வளர்ச்சியும் நல்ல வருமானமும் கிடைச்சு நீ செல்வ செழிப்போட சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தான் இப்போது என் வேலை தொட சொன்னேன். என் வேல் தொட்டு வணங்கிய உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான வரத்தையும் கொடுத்து உன் மனசுல நான் அமைதியை பரப்ப போகிறேன் என் செல்வமே. நீ எப்போதும் தனியாக இல்லைன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோ. இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கேன். நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் உனக்கு என்ன வேணும்னு பிரார்த்தனை செய்தாலுமே கூட நான் உன் பக்கத்தில் வந்து உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவேன். நீ வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் வேல்தான் உனக்கு பாதுகாப்பாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை நீ எப்போதும் துணிவோட வாழ பழகு. மனசுல எந்த பயமும் சந்தேகமும் இல்லாம நம்பிக்கையோடு நீ முன்னேறி போகும்போது என் அருளால உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நனவாகும். உன்னுடைய முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். உன் வாழ்க்கையில நான் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பேன் என் செல்வமே. உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது இனிமே நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உனக்கு ஆசீர்வாதங்களை தந்து உன் வாழ்க்கையை அழகானதாக நான் ஆக்க போறேன். இனி எல்லா நாளும் உனக்கான ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்க போது உனக்காக அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர நான் தயாராயிட்டேன் என் செல்வமே. இனிமேதான் நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கை மாறுறதையும் எப்படி இது மாறுச்சு நீயே வியப்பதையும் கண்கூடாக உணரப்போகிறாய். ஒவ்வொரு நாளும் இனி என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கையவே அழகானதாக மாற்றப்போது உனக்கு நிழலாகவும் உனக்கு ஆதரவாகவும் உனக்கு பக்கபலமாகவும் இந்த முருகன் நான் இருக்க போறேன். வாழ்க்கைங்கிற கடல்ங்கிறது சில நேரங்கள்ல அமைதியா இருக்கும், சில நேரங்கள்ல கடலில் அலைகள் பாய்வது போல வாழ்க்கையிலையும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஆனா கடல் அலையும் கடல் நீரும் ஒருபோதும் வற்றி போகாது. அதே போலதான் உன் உள்ளத்தில் நீ வச்சிருக்கிற நம்பிக்கையும் துணிவும் கூட ஒருபோதும் வற்றி போகக்கூடாது என் செல்வமே. உன் மனசுல நீ நல்ல சிந்தனைகளை வைத்து கொள்ளும்போது அது உனக்கான நாளைய வாழ்க்கையை உருவாக்கும். எப்போதும் நல்ல சிந்தனைகளோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. இன்னைக்கு கூட நான் உன்னை ஆசீர்வதிச்சு இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பா செஞ்சு முடிச்சிடணுன்ற எண்ணத்தோடு தான் என் வேலை தொட சொன்னேன் என் செல்வமே. நீ ஒரு விஷயத்த சிறுசா யோசிச்சினா அதனுடைய பலன் சிறியதாக இருக்கும். அதுவே பெருசா யோசிக்கும் போது ஒவ்வொரு பெரிய சிந்தனைக்கும் ஏற்றாற் போல உன் வாழ்க்கையில நான் பெரிய வெற்றிகளை கொடுப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில தடையாக தடங்களாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் தாண்டி உனக்கான வெற்றி கதவை நான் திறந்து வைக்க போறேன். எப்போது நீ என்னை முருகான்னு கூப்பிட்டாலும் உடனே உனக்காக நான் ஓடி வந்து உன் வீட்டை பொன்னாலும் வெள்ளியாலும் அலங்கரித்து அமைதியாலும் அன்பாலும் நிரப்பி விடுவேன் என் செல்வமே. உன் மன அமைதிதான் இப்போது உன் வீட்டுக்கு தேவையான ஆயுதமாக இருக்கு. உன் உழைப்பை வீணாக்காம இனி எல்லா வகையிலும் உனக்கான வெற்றிகளை தரப்போறேன். நீ செஞ்ச ஒவ்வொரு செயலும் உன்னுடைய பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இப்போது உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்போகுது. எந்த விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது இப்போ நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே. உன்னுடைய வார்த்தைகள் எப்போதும் தேன் போல இனிமையானதாக இருக்கட்டும். நீ எந்த அளவுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசுகிறாயோ அந்த அளவுக்கு மற்றவங்களோட மனசுக்கு அது நிம்மதியை கொடுக்கும். கடுமையான வார்த்தை
எப்போதும் யாரையும் காயப்படுத்த மட்டுமே செய்யுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இனிய வார்த்தைகளை நீ பேசி பழகு. அது உனக்கே ஆசீர்வாதமாக திரும்ப வரும். உன் மனசுல நீ எந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு பேரும் புகழும் பெருமையும் வந்து சேரும்படி நான் செய்வேன் என் செல்வமே. உன் மனசுல கருணையோட மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணத்தோடு நீ கையை நீட்டும் போது அந்த தானம் செய்த கரங்களிலேயே உனக்கு நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக பல மடங்காக நான் உன்னை ஆசீர்வதித்து உன் கைகளில் கொடுப்பேன். யாராவது ஒருத்தர் கவலையில் இருக்காங்க அல்லது கண்ணீரில் இருக்காங்க அல்லது வருத்தத்தில் இருக்காங்கன்னு தெரியும் போது அவர்களின் கண்ணீரை துடைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசு. அந்த செயல் சிறியதாக இருந்தாலும் அது பெரும் ஆசீர்வாதமாக உன்னிடமே திரும்ப வருமல்லவா? நீ சிரிச்சினா இந்த உலகமே மகிழ்ச்சி அடையும். நீ அழுகும்போது இந்த உலகமே மௌனமாகிவிடும். அதனால தான் எப்போதும் நீ சிரிச்ச முகமும் சந்தோஷமா இருன்னு சொல்கிறேன். நீ சிரிச்சாதான் அதை பார்த்து நான் மனம் மகிழ்ந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தையும் உனக்கு கொடுக்க முடியும் என் செல்வமே. உன்னுடைய கனவுகள் மூலமாகவே உன் வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன். எது நடக்கணும்னு கனவு கண்டாயோ, எது நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையுமே உனக்காக சிறப்பாக நான் நடத்தி முடிக்க போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது இனிமே நீ எதற்காகவும் யோசிக்கவோ கவலை கொள்ளவோ அவசியமில்லை. எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நான் நடத்தி முடிச்சிடறேன். ஏன் ஆசீர்வாதம் உன்னை சுற்றி சுற்றி வரும்போது இனி நீ எதற்காகவும் கலங்காதே. நீ கேட்ட வரத்தையே உன் கைகளில் நிறைவாக ஒப்படைக்க போகிறேன். உன் உள்ளத்தை நீ ஒளியால் நிரப்பி கொள்ளும்போது அந்த ஒளியே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ன்ற இருளை அகற்றிவிடும். வாழ்க்கைங்கிறது ஒரு பள்ளத்தாக்கு அல்லது மலைப்பாதை போலதான். பள்ளத்தாக்கில் போகும்போது கீழே விழுந்து மறுபடியும் உச்சியில் ஏறி நிற்பாய். விழுந்த இடத்திலிருந்தே மீண்டும் எழுந்து உனக்கான பாதையை தொடர பழகு. நீ கீழே விழுந்தா உன்னை எழுப்பி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். நீ சோர்ந்து போனால் நானே உன்னை தாங்கி உனக்கான நன்மைகளை செய்து தருவேன். நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை இல்லாமல் செய்யும் செயல்கள் மலையை காணாமலே மலை இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அதை தேடி போகிற மாதிரி. பெரிய மலையும் பள்ளத்தாக்கும் எங்கே இருக்குன்றது உனக்கு தெரியாது. அதே போல தான் வெற்றிங்கிறது எப்போது எப்படி உனக்கு கிடைக்கும், தோல்வி எப்போது எப்படி உன்னை காலை வாரி விடும்னு உனக்கு தெரியாது. ஆனால் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும்போது உனக்காக மிகப்பெரிய மலையையும் உன் வாழ்க்கையில் என்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு நீ இறைபக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றிங்கிற மலர் மலரும் என் செல்வமே. நீ போகும் பாதையில் தடைகள் வந்துச்சுன்னா அதை ஒரு சோதனையாக மட்டும் பார்க்க கற்றுக்கும். சோதனைங்கிறது தண்டனை அல்ல. சோதனைங்கிறது உன்னை வலிமையாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. உன்னை வலிமையாக்குறதுக்காக நான் செய்யக்கூடிய ஒரு விஷயன்றதை புரிஞ்சுக்கோ. உன் உள்ளத்தில் இருக்கும் விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உனக்கு மன உறுதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் உன் மனசில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கோ. எந்த சூழ்நிலையும் என்னால் முடியுன்ற எண்ணம் உனக்குள்ளே இருந்தாலே அந்த எண்ணத்தின் மூலமாக நான் உன்னை வெற்றி அடைய செய்வேன். உன் மனசில் பயம் வந்தால் அதை நான் விரட்டுவேன் செல்வமே. உன் மனசில் சோர்வு வந்தாலும் அதை சரி செஞ்சு உன் சந்தேகத்தை அழித்து உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன்.